விஜய் வந்து ஒரு தீவிரமான பாய்லராக இருப்பார். அதிகமாக திமுகவுடைய வாக்குகளை தான் பிரிக்கிறார். திமுகவுடைய பேசிக்கே அடிக்கிறார். திமுகவை அசைக்க முடியாது. ஆனால் இந்த தடவை விஜய் நகர்ப்புறங்களில் வாக்குகள் வாங்குறாருன்றதுல அப்படி பிரிக்கிற வாக்குகளில் அதிமுக ஒரு 6-7 இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. திமுகலே பலரும் பேசிக்கிறாங்க. அவங்களால இந்த எக்ஸிட் போலே நம்ப முடியல. நாங்கள் இப்படி வந்துக்குதுன்னு கேட்குறாங்க. அவங்களே கேட்டுக்கிறாங்க. எல்லாம் அதிமுக வெயிட்டாக இருக்கிற தொகுதிகளாக கொடுத்துருக்காங்க. கூட்டணி கட்சிகளை பற்றி அவங்க கவலையே படல. பிரேமலதாலாம் என்னென்ன பேசினாங்க, அண்ணன் ஆட்சிக்கு வருவார், அது இன்னைக்கு திருமாவளவன் கூட பேசியிருக்காரு. எங்கேயாவது திமுக ஜெயிக்கும், கூட்டணி ஆட்சி பிடிக்கும், யாராவது பேசுனாங்களா? உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலிஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் ரிசல்ட் இன்னும் சில நாட்களில் வரவிருக்கு. இதற்கிடையில பார்த்தீங்கன்னா யார் ஆட்சியை பிடிக்க போவது, வெல்ல போவது யார் அப்படின்ற கேள்வி பரவலாக பேசப்பட்டு வருது. உங்க பார்வையில் வெல்ல போவது யார் சார்? விஜய் வந்து ஒரு தீவிரமான ஸ்பாய்லராக இருப்பார். அவர் பிரிக்கிற வாக்குகள் அதிகமாக திமுகவுடைய வாக்குகளை தான் பிரிக்கிறாரு. ஏன்னா சிறுபான்மை மக்கள், பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள், பட்டியலின மக்கள் கடந்த முறை விஜய் ரசிகர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களும் பெருவாரியாக ஒரு 5% இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்போ இந்த கோர் ஓட்டை டிஎம்கே தான் அவர் பிரிக்கிறாரு. ஏடிஎம்கே தான் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பிரிப்பார். அது ஏடிஎம்கேக்கு பெரிய பாதிப்பாக இருக்காது. அப்போ டிஎம்கே இவர் பிரிக்கிற 15% வாக்குகள்னால் அது கீழே வரும். இவர் கொஞ்சம் மேலே போவார். அங்கே பிரிக்கும் போது அங்கே ஓரளவுக்கு அவங்களும் கீழே வருவாங்க. அதனால் இந்த ஒரு ரேஷியோ போகும். விஜய் பிரிக்கிற வாக்குகளினால் என்டிஏ ஆதாயம் அடையும். ஆனால் கணிப்புகள் வந்தது பார்த்தா திமுக வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்ப மாதிரியான நிறைய நிறுவனங்கள் அது திமுககாரங்களாம் நம்பலையே. எங்கேயாவது யாராவது சந்தோஷமா போடுறா வெடியன்னு எங்கேயாவது பார்த்தீங்க? இல்லை சமூக வலைதளத்தில், இல்லை திமுக தலைவர்கள் யாராவது எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்லை கூட்டணி கட்சி தலைவர் பிரேமலதாலாம் என்னென்ன பேசுனாங்க, அண்ணன் ஆட்சிக்கு வருவார், அது இன்னைக்கு திருமாவளவன் கூட பேசியிருக்காரு. எங்கேயாவது திமுக ஜெயிக்கும், கூட்டணி ஆட்சி பிடிக்கும், யாராவது பேசுனாங்களா? கார்த்தி சிதம்பரம் யாராவது? ஏன்னா அவங்க எல்லாருக்குமே அதில் நம்பிக்கை இல்லை. இந்த எக்ஸிட் போல்லாம் ஒரு இதுவாகவே யாரும் பார்க்கல. ஏன்னா எக்ஸிட் போல்ன்றது ஒரு தொகுதிக்கு 10 வாக்குச்சாவடின்னு வச்சுட்டா கூட 2000 சில்லற எக்ஸிட் போல் அந்த இது எடுத்துருக்கணும். யாருமே வந்து சொல்லவே இல்லை, நாங்கள் இவ்வளோ எடுத்தோம் அவ்வளோ எடுத்தோம், அந்த எதுவுமே இல்லை. ஆளாளுக்கு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் 2016 பெருசாக திமுக ஜெயிக்கும்னாங்க. ஆனால் ஜெயிச்சது என்னமோ அதிமுக தான். ஆனால் திமுக தனித்து, அதாவது அவங்க பெற்ற சீட்டுன்னு பார்த்தா எத்தனை திமுக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது கூட்டணிகளை தவிர்த்து? ஒரு 60 வரைக்கும், 60-65 வரைக்கும் வரும். கூட்டணிகள் சேர்த்தா எத்தனை எதிர்பார்க்கலாம்? 80 நெருங்குவாங்க. 55 to 80. அதிமுக சார்பில் இருந்து பார்க்குறப்ப எத்தனை நம்ம எதிர்பார்க்கலாம்? அதிமுக ஒரு 110, கொஞ்சம் மிஸ் ஆனால் மெஜாரிட்டி கிடைக்கும். ஆனால் தொங்கு சட்டசபை ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வியும் இங்கே வருது. அதான் சொன்னேன், 110 கூட்டணி ஆட்சியை வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா தனிப்பெரும்பான்மை வந்து ஒரு 140-150 தொகுதி வரைக்குமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டணி ஆட்சி யார் கூட நம்ம தாவேக்கா செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அவங்கள்ட்டே ஆள் இருக்காங்க. பாஜக இருக்குது, அமமுக இருக்குது, பாமக இருக்குது. இதெல்லாம் மீறினா தானே தாவேக்காலாம். தாவேக்கா முதல்ல அதுக்கேற்ற சீட்டு வாங்கணுமே. அவங்களே 1-5 ஒரு 5 தான் வாங்குவாங்கன்ற மாதிரி தான் என்னுடைய கணிப்பு. 1-5 தான் வாக்கு வாங்கணும்ல. வாக்கு சதவீதத்தை வச்சு தானே உங்களுக்கு ஓட்டு சீட்டு கிடைக்கும். 20% எல்லாருமே எவ்வளோ கொடுக்குறாங்க தாவேக்காக்கு? 20%, 25%, 20%, 25%லாம் வச்சுட்டு சீட்டு ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஆக்சிஸ் மை இந்தியான்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஜெயிப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான. ஆக்சிஸ் மை இந்தியா தான் பிஜேபி 403 சீட்டு ஜெயிக்கும்னு சொன்னிச்சு. ஆனால் பிஜேபி 240 சீட்டு தான் ஜெயிச்சிச்சு. ஆக்சிஸ் மை இந்தியா தான் பீகாரில் தேஜஸ்வி யாதவ் அவங்களுடைய கூட்டணி கட்சி 111 இடங்களுக்கு மேலே ஜெயிப்பாங்கன்னாங்க. மொத்தம் ஜெயிச்சது 35 தான். ஆக்சிஸ் மை இந்தியா தான் பிஜேபி குறைந்த இதில் அந்த கூட்டணி குறைந்த வாக்கு தான் சீட்டு வருவாங்க. ஒரு 130-140 வரைக்கும் கொடுத்தாங்க. ஆனால் 202 சீட்டு ஜெயிச்சாங்க. இது நடந்தது எப்போ? போன வருஷம் 2025. அதனால் அவங்களாம் சொல்கிறதெல்லாம் கணக்கே இல்லை. யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே. திமுக ஜெயிக்கணும்னா கூட கொஞ்சம் பேர் நம்புகிறாங்க. தாவேக்கானா எல்லாம் அப்படியே அலறாங்க. என்னங்க இப்படி பண்ணுறாங்க, இப்படி போட்டிருக்காங்க.
அவருமே எங்கே எடுத்தார், என்ன சாம்பிள் எடுத்தார், யாரை வச்சு எடுத்தார், ஒன்றும் இல்லையே. ஆனா இந்த தேர்தலில் அதிக பாதிப்புன்னு பார்த்தா அதிமுகவிற்கு தான் அப்படின்ற பேச்சுகளும் போயிட்டு இருக்கே சார். ஏன்னா விஜய் அவர்கள் பிரிப்பது திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டு அதிமுகவுக்கு போனதை தன் பக்கம் இழுக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்க அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இப்போ விஜய் பக்கம் அதிமுக யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களா? இளைஞர்கள் குறிப்பிட்ட இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா? அதிமுக அதிகம் இருக்காங்களா, திமுக அதிகம் இருக்காங்களா? திமுக. அப்புறம் எங்கேருந்து பிரிப்பார்? சிறுபான்மை வாக்குகள் யாருக்கிட்ட இருந்தது, யார்கிட்ட இருந்தது? திமுக. வேற யாருக்காவது அவங்க போட்டிருக்காங்களா? இல்லைல்ல. 13%. அதில் பாதி வச்சா கூட 6% அவர் எடுக்கிறார் விஜய். பட்டியலின மக்கள் 17%. அந்த 17%ல் ஒரு 4-5% ஏடிஎம்கே விழுந்திருக்கும். மீதி 13% திமுக கூட்டணி தான் விழுந்திருக்கும். அப்போ பட்டியலின மக்கள் வாக்குகளை விஜய் அதிகமாக பிரிக்கிறார் வட மாவட்டங்களில், நகர்ப்புறங்களில், சென்னையிலலாம். அப்போ அங்கே ஒரு 4-2, இங்கே 13 பாதினா 6, 8%, 6, 8, 14%. அப்புறம் விஜய் ரசிகர்கள் மாயமாக போயிட்டாங்க. போன தடவை அதிமுக தானே போட்டாங்க, திமுக தானே போட்டாங்க. அப்போ அவங்க இப்போ விஜய்க்கு போடுவாங்கல்ல, அந்த ஓட்டு ஒரு 5%ஆவது இருக்கும்ல விஜய் ரசிகர்களுக்கு. 2021 விஜய் ரசிகர்கள் எத்தனை % இருந்திருப்பாங்க? ஒரு 5% இருந்திருப்பாங்கல்ல. அவங்களாம் திமுக தானே போட்டிருப்பாங்க. ஏன்னா அதிமுக இப்போ ஆளுங்கட்சி, அதுக்கு எதிராக தான் எல்லாருடைய மனநிலையும் இருந்தது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடுலாம் இவரெல்லாம் ஸ்னோலின் வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்தார்ல, அப்போல்லாம் எல்லாருடைய மனநிலையும் அதிமுக எதிராக தானே இருந்தது. ரசிகர்கள் மனநிலை அவங்களாம் திமுக தானே போட்டிருப்பாங்க. அப்போ அது ஒரு 5% வச்சுட்டா கூட அந்த 5 இங்கே வந்துடுது இல்லை. அப்போ யாருடைய இது குறையுது? திமுக தானே குறையுது. கிட்டத்தட்ட 16% மேலே அங்கே போகுது. 16-18% அங்கே போயிடும். லேடிஸ் ஓட்டு நீ உரிமை தொகையை கொடுத்துருக்கோம், விடியல் பயன் நாங்கள் தான் வச்சுருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த லேடிஸ் ஓட்டில் வயசு கம்மியாக இருக்கிறவங்க இருக்காங்களா, 30 வயதுக்கு உட்பட்டவர்கள், 40, பெரும்பாலும் இங்கே தானே போடுறாங்க. வயதானவர்களே தாவேக்காக போடுற இதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ அதெல்லாம் என்ன வருது? இந்த மாதிரி பல இது வந்து அவர் திமுகவுடைய பேசிக்கே அடிக்கிறார், திமுகவுடைய பேசிக்கே காலி பண்ணுறாரு. ஆனால் சென்னையை பொறுத்தவரை திமுகவோட நிலை எப்படி இருக்கு, எவ்வளவு பிரித்திருக்கு? சென்னையை பொறுத்தவரை திமுகவுடைய கோட்டை அது. 16 தொகுதியும் திமுக தான் ஜெயிச்சிச்சு போன தடவை. திமுகவை அசைக்க முடியாது. ஆனால் இந்த தடவை விஜய் நகர்ப்புறங்களில் வாக்குகள் வாங்குறான்றல, அப்படி பிரிக்கிற வாக்குகளினால் அதிமுக ஒரு 6-7 இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. விஜய் ஒரு இடத்த பிடிக்கிறார், 1 இல்லை 2 இடத்த சென்னையில் பிடிக்கிறாங்க. அப்போ விஜய் அவர்கள் வாக்கு பிரிக்கிறது அதிமுகவுக்கு சாதகமாக போகுது. இவங்க வாக்கு தானே பிரிக்கிறாரு. இங்கே முஸ்லீம்ஸ் அதிகம், கிறிஸ்டியன்ஸ் அதிகம், பட்டியலின மக்கள் அதிகம், சென்னையில் இளைஞர்கள் அதிகம். இது எல்லாமே திமுக இருந்துச்சு. இப்போ அவர் அதிகமாக வாக்கு அங்கேருந்து தானே எடுக்கிறாரு. அப்போ பிரிக்கும் போது அந்த பாதிப்பு இவர் கொஞ்சம் எடுத்துக்குவார். அப்போ அவங்க கீழே இறக்கிடுவாங்க. இப்போ ஏடிஎம்கே தானே அந்த வாய்ப்பு அமையும், என்டிஏக்கு தானே அமையும். அதனால் ஒரு 7 தொகுதி வரைக்கும் அவங்க ஜெயிக்கிறாங்க. மயிலாப்பூர் கொஞ்சம் இழுபறி இருந்தாலும் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பிரிக்கினால. வேளச்சேரி, சைதாப்பேட்டை இழுபறி, ஆயிரம் விளக்கு, இது அண்ணா நகர், திருவிக்கா நகர், டி நகர் இருந்துச்சு, கொஞ்சம் இழுபறியாக இருக்குதுன்னா விருகம்பாக்கம். இந்த மாதிரி பெரும்பாலான தொகுதிகள் இவங்கள்ட்ட வருது, ஏடிஎம்கிட்ட வருது. இது எல்லாமே டிஎம்கே ஜெயிச்ச தொகுதிகள். அதுவும் முக்கிய தொகுதிகளாக பார்க்கப்படுறது எல்லாமே அதிமுக சைடு வர மாதிரி இருக்குது. இவங்க பிரிக்கிறதுனால, இது விஜய் பிரிக்கிறதுனால. இப்போ விஜய் வரைக்கு வந்து அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் திமுக 2.0 ஆட்சியை அமைப்போம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த முறை திமுகவிற்கு வாய்ப்பு இல்லைன்றது, ஆட்சி இழப்பார்கள்ன்றது நம்ம சொல்லல, திமுகலே பலரும் பேசிக்கிறாங்க. அவங்களால இந்த எக்ஸிட் போலே நம்ப முடியல. நாங்கள் இப்படி வந்துக்குதுன்னு கேட்குறாங்க, அவங்களே கேட்டுக்கிறாங்க. நாங்கள் இப்படி வருது, தப்பாக போட்டிருக்காங்களா அப்படி. ஏன்னா தெரியும்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாவட்டம் தெரியும், வட்ட செயலாளருக்கே தெரியும் பூத்தில் இந்த தடவை என்ன நிலமையில் இருந்திருக்குது, ஒவ்வொருத்தர் வார்டுலேயும் என்னென்ன நிலைமை இருக்குது எல்லாமே. இன்னொன்று திமுகவில் பழைய ஆட்களுக்கே சீட்டு கொடுத்தது, சில பேரை காலி பண்ணது, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் கூட்டணி கட்சிகள்கிட்ட ஒரு ஒற்றுமை இல்லை. அதாவது திருமாவளவன் போடுறாருல, நாங்கள் அவர்களுக்கு ஒழுங்காக வேலை செஞ்சோம், நாங்கள் வந்து துரோகம்லாம் பண்ணல அப்படின்றாருல. அப்போ ஏதாவது இல்லாமல் அவர் சொல்லுவாரா? இன்னொன்று கூட்டணி கட்சிகள் யாருமே ஜெயிக்கிற நிலமையில் இப்போ இல்லை. எல்லா கட்சிக்கும் கூட்டணி கட்சிக்குமே தொகுதியை வந்து ரொம்ப மோசமாக கொடுத்துருக்காங்க, தோக்குற மாதிரி.
அப்புறம் அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, வேலை செய்யலை. இதில் பலரும் வந்து போட்டி வேட்பாளர் நிறுத்துகிறாங்கல்ல. இப்போ ஒருத்தர் வேட்பாளர் எதிர்பார்த்துருப்பார், பழைய ஆளையே நிப்பாட்டினா அப்போ அங்கே திமுககாரங்க தாவேக்காக போடலாம் அப்படின்னு எடுக்கிற முடிவு. கூட்டணி கட்சிக்கு தொகுதியை ஒதுக்குனா இந்த தடவை இப்படியே ஒதுக்கிட்டே இருந்தால் நமக்கு திமுக இங்கே நிற்கவே முடியாத நிலைமை ஏற்படும். இவனை தோக்கடிச்சா தான் நமக்கு அடுத்த தடவை தொகுதி நம்மக்கிட்ட வரும் அப்படின்னு மாற்றி தாவேக்காக குத்துறது. இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது பல தொகுதிகள். அப்ப நீங்க சொல்றது பார்த்தா திமுகவே அவங்க ஜெயிக்கிறதுக்கான வேலையை பார்க்கல, எப்படி நம்ம கிட்ட அந்த தொகுதி கொண்டு வரலாம். முன்னெல்லாம் கொஞ்சம் கலைஞர் காலத்துலலாம் பேச்சு கேட்டு வேலை செய்வாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது, எல்லாம் பணங்கன்னு ஆகிப்போச்சு இல்லை. அதனால எல்லாருமே மாற்றி கீத்தி முன்ன வந்து திமுக பிடிக்கலன்னா அதிமுக போடணும்னு எவனும் விரும்ப மாட்டான், போகுது இங்கே போட்டு தொலைவனு. இப்போ தான் மாற்று தாவேக்கா இருக்குல்ல, சரி போடுவோன்னு போடுறாங்க. இதில் இன்னொன்று காங்கிரஸில் வந்து திமுக காங்கிரஸுக்கும் ஒத்தே போகல இந்த தடவை. காங்கிரஸில் 2 பிரிவாக மாறிட்டாங்க. அதில் ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே தாவேக்காக போட்டிருக்காங்க. அது ஒரு பெரிய டிராபேக். கூட்டணி கட்சிகள்ல காங்கிரஸ் எத்தனை சீட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் சார் இந்த முறை கொடுத்துருக்காரு? என்னுடைய கணிப்பு 3. விசிகா 1. ஆக மொத்தம் திமுக வந்து தோற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றது சொல்றீங்க. இஸ்லாமிய கட்சிகள் ஒன்று கூட ஜெயிக்காது தொகுதிகள்லாம் பார்க்கும்பொழுது. எல்லாம் அதிமுக வெயிட்டாக இருக்கிற தொகுதிகளாக கொடுத்துருக்காங்க. விசிகா தான் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, காங்கிரஸுக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் கூட்டணி கட்சிகளை பற்றி அவங்க கவலையே படல. மதிமுகவும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. சிபிஎம் 3 ஜெயிக்குது 5ல், சிபிஐ 2 ஜெயிக்கிறாங்க, நான் 2 3 போயிடுது. இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பிரேமலதா அவர்கள் நிற்கக்கூடிய ஒரு 2 தான் ஜெயிப்பாங்க. விருதாச்சலம் விருதுநகர் மட்டும்தான். அது வந்து அதுவும் வந்து சில பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, விருதாச்சலம்லாம் இழுபறி தான் அப்படின்றாங்க. தெரியல, என்னுடைய கணிப்பு 2 ஜெயிக்கலாம் அப்படின்னு. ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு? கொளத்தூர் போன முறை மாதிரி அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க மாட்டார், ஆனால் ஜெயிப்பார். வாக்கானது அங்கேயும் பிரியுதுன்னு சொல்லி வாக்கு வித்தியாசம் குறையும், உதயநிதிக்கும் குறையும், உதயநிதி அவர்களுக்குமே. அப்போ இந்த முறை திமுகவிற்கு இது ஒரு சேகர் பாபுவே தடுமாறி தான் ஜெயிப்பார். சேகர் பாபு அவர்களே ஏன் சார் அப்படி பிரியுது வாக்கு, போட்டி அதிகமாக கடுமையாக இருக்குது, அதனால் அவரே தடுமாறி தான் ஜெயிப்பார். அப்போ இது ஒரு பெரிய சவாலான தேர்தலாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2011 மாதிரி 2011. அப்போ வெற்றின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்ச்சி. நன்றி.